வணக்கம் நண்பர்களே! மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம மாறனோட அம்மா காவேரி சமாதிய விஜய் புல்டோசர வச்சு இடிக்கிறாங்க. இது என்னோட இடத்துல தான் உங்க சமாதி இருக்குது. ஏ ராமச்சந்திரா, உன் மனைவி இறந்து 25 வருஷம் இருக்குமா? அவளோட எலும்பெல்லாம் இப்ப பார்க்க வேண்டாம் நீ? அதுக்காக இடிக்க போறேன் அப்படின்னு இது என் இடத்துல இருக்கு. இது உனக்கே நல்லாவே தெரியும். இந்த இடத்துக்கு வாரிசு நான் தான் அப்படின்னு நிக்கிறாங்க. நம்ம மாறன் இது சரிப்பட்டு வராது. நியாயமா போனா இவ நம்மள விடமாட்டா. அதனால நம்ம இவளுக்கு கண்ணுல இப்போ நோண்டி நொங்க எடுக்கக்கூடிய நேரம் வந்துட்டு அப்படின்னு நேரா விஜயோட அப்பா செந்தில் சமாதிக்கு போறாங்க. அங்க கடப்பாரைய தூக்கி வச்சு, இந்த பாரு உங்க அப்பாய்க்க நல்லி எலும்பிலே கடப்பாரைய வச்சு குத்த போறேன். நீ அங்க ஒரு அடி அடிச்சா, இங்க நான் எப்படி இடிச்சு தள்ளேன்னு நீ பாரு அப்படின்னு வீடியோ கால்ல காட்டுறாங்க. அத பார்த்து நம்ம விஜய் அலறாங்க. மொத்தத்துல மாறன் விஜய அலற விட்டுட்டாங்கன்னு சொல்லலாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம விஜய் அடுத்த கட்ட அடி நம்ம ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு குடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதோட அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா இன்னைக்கு நம்ம ராமச்சந்திரனோட ஒய்ஃப் அந்த காவேரி சமாதியை இடிக்கதாட்டு நம்ம இருந்தல, நம்ம போவோம், அதுக்குள்ள இதெல்லாம் வாங்கியாச்சு, போய் இடிக்கலாம் அப்படின்னு அந்த வக்கீல்கிட்ட இருந்து அந்த இது ஃபார்ம், இது என்னோடது தான் இந்த இடம் அப்படின்னு ஆதாரத்தை வாங்குறாங்க நம்ம விஜய். இனி யாரை நம்மளை அசைக்க முடியாது. ராமச்சந்திரனுக்கு பொண்டாட்டியை எலும்போடி எடுத்து தூர வெறிய வேண்டியதான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மாறன் வீரா பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது அத்தைக்கு சமாதியை இடிக்க விடாம இந்த விஜயை தடுத்து நிப்பாட்டி ஆகணும். என்னடா பண்ண இப்போ அப்படின்னு யோசிக்கிறாங்க. மாறன் நினைக்கிறாங்க, இதெல்லாம் நியாயமா போனா நம்ம விஜய் நம்மளை ஓரங்கட்டிடுவா. அவளை ஓரங்கட்டணும்னா நம்ம அதிரடி ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதா அப்படின்னு மாறன் களை கட்டிட்டாங்கன்னே சொல்லலாங்க. இந்த சைடு புல்டோசரை எடுத்து இயக்குறாங்க. நம்ம விஜய் ராமச்சந்திரன் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. என் மனைவி, என் காவேரி அப்படின்னு அழுறாங்க. அந்த நேரத்தில் தான் மாமா ஒன்று அழாதுங்க மாமா அப்படின்னு நம்ம வீரா எல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க. விஜய் சொல்கிறாங்க, என்ன ராமச்சந்திரா, உன்னோட மனைவி இறந்து 25 வருஷம் இருக்குவா, அவங்க எலும்பெல்லாம் நீ பார்க்க வேண்டாம், இப்போ நீ பார்க்கலாம் சரியா, கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு பில்டோசரை எடுத்து அப்படியே தோண்டதுக்கு கிட்ட கொண்டு போகிறாங்க. அப்போ தான் கால் பண்ணுறாங்க நம்ம மாறன். என்ன இப்போ இந்த நேரத்தில் யார் இப்போ கால் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம விஜய். சரி இப்போ யாருன்னு பார்த்தா நம்ம மாறன். இவன் எதுக்கு அவங்க அம்மா சமாதியை இடிக்காத அப்படி இப்படின்னு ஏதாவது வம்பளுக்க போகிறான் அப்படின்னு காலை அட்டன் பண்ணுறாங்க. நீனும் பார்க்குறியா அப்படின்னு வீடியோ காலில் பேசுகிறாங்க. இந்த பாரு நான் இடிச்சிட்டு இருக்கேன்னு விஜய் சொல்கிறாங்க. நீ அங்கே இடி, உன் அப்பா சமாதி கிட்ட தான் நான் நிற்கிறேன், நீ நான் வீடியோ காலில் பாரு, இந்த செந்தில் உன் அப்பாய்க்கு நல்லி எலும்பே இப்போ நோண்டி நொங்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு கடப்பாறையை வச்சு நோண்டி நொங்கு எடுக்க போகிறாங்க. நம்ம மாறன் தூக்கி வச்சு குத்ததாட்ட அப்படியே சோகண்ணீர் காட்டுறாங்க. ஆடி போகிறாங்க நம்ம விஜய். டே எங்கள் அப்பாயை அப்படி பண்ணிடாத, விட்டுரு, ஏன் மாறா, நான் சொல்லதை கேளு மச்சான், நீ அப்படி செய்துடாத, எடி நீ எங்கள் அம்மாவுக்கு சமாதியை இடிப்ப, அப்போனா நான் அப்பாவுக்கு சமாதியை இடிக்கக்கூடாதா என்ன, நான் அதை தாண்டி இடிக்க போகிறேன். அங்கே எங்கள் அம்மா சமாதியில் ஒரு அடி அடித்தா இங்கே உன் அப்பா சமாதி தூள் தூளாக போகிறோம், பார்க்குறியா பார்க்குறியா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாறன் அதிரடியாக கேட்குறாங்க. விஜய் அலறி துடிக்கிறாங்க, வேண்டாம் மச்சான் வேண்டாம், எங்கள் அப்பாவை எதுவுமே சேர்த்துடாதுங்க, எங்கள் அப்பா சமாதியை நான் உங்கள் அம்மா சமாதியை அப்படியே விட்டுறேன் அது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாறன் அதிரடியாக விஜய்க்கு வாயை அடைச்சிட்டாங்க. அதோட விஜய் அப்படியே புல்டோசரை வச்சுட்டு தலையை தொங்க போட்டுக்கிட்டு போகிறாங்க. நம்ம ராமச்சந்திரன், மாறன், வீரா எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, விஜயை அதிரடியாக அந்த பொக்ரைனை வச்சு அப்படியே எல்லாம் இடித்து தள்ளதாட்டு கிளம்புனா, இப்போ என்னன்னா அவள் தலையை தொங்க போட்டுட்டு போகிறா, இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம மாறன் வராங்க. என்ன விஜய் ஏதாவது செய்ய முடிஞ்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாறா, அவள் ஒன்றும் செய்யலை, அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு போயிட்டா அது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடந்துச்சு மாறா அப்படின்னு
ராமச்சந்திரன் கேட்குறாங்க. விஜய் வந்து இப்படி ஒண்ணும் பண்ணாம போனான்னா, அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சொல்லு அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான், அவ நம்ம அம்மா சமாதி இடிச்சா நாங்க எல்லாம் பார்த்துட்டு சும்மாவா இருப்போம். அதான் நாங்க கார்த்தி, நான், ராகவன் எல்லாம் நாங்க 3 பேருமே போய் வந்து அதிரடியா கடப்பாரைய கொண்டு அதான் அவிய அப்பன் செந்தில் இருக்கான்ல, அவனுக்கு சமாதிய வந்து அப்படியே உடைக்க கிளம்பிட்டோம். அத வீடியோ கால்ல வந்து அவளுக்கு காட்டுனோம். அவ ஆட்டம் கண்டுட்டா. அவளுக்கு ஆட்டத்த எப்படி அடக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? அவ ஒரு அடி பாஞ்சா அவளுக்கு அடுத்தடுத்த அடி குடுக்கறதுல அவ தெறிச்சு ஓடணும். அதுதான் நம்ம வீரம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. இத கேட்டு சூப்பர் மாறா! நீ நல்லா செய்திருக்கா. இல்லாட்டா இந்த விஜய் இப்போ நம்ம அத்தைய வந்து என்ன செய்திருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அதுதான் ஒண்ணும் ஆகாதுல்ல. எங்க அம்மாவ அப்படி இடிச்சு மாத்த நாங்க விட்டுருவோமா என்ன? அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதுதான் எங்க உசுரு. அப்படி இருக்க நேரம் அதுல அவ கை வச்சா விடவேமா செய்வோம். அப்போ அவளுக்கு உசுரா இருக்க அவிய அப்பன வந்து நோண்டி நொங்கெடுக்கண்டா, அதுதான் நாங்க செய்தோம் அப்படின்னு வந்து சொன்னோனே, எப்படியோ மாறா நம்ம அத்தையோட சமாதிய இடிக்காம நீ காப்பாத்திட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்காங்க.